शिव 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 शिव. மதுரையிலிருந்து வந்திருக்கும் வாஸ்து சாம்ராட் ஐயா உயர்திரு நவமணி சண்முகவேலு ஐயா அவர்கள் வாஸ்துவில் ஜோதிட கலை என்ற அற்புத தலைப்பில் பேச இருக்கிறார்கள். ஐயா அவர்களை நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் வருக வருக என வரவேற்கின்றது. வேத 4 மறைகளாகி விளங்கும் மும்மூர்த்தியாகி பூதலந்தனை படைத்த புண்ணியம் தாளை போற்றி தீதிலா மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திரமாம் என்னும் வாஸ்து கலையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அதை பாடிய மண் இந்த மண். நாமக்கல் கவிஞர் அவர்கள். திரைப்பட வரலாற்றிலே 5 குடியரசு விருதுகள் வாங்கிய ஒரு நாவல், ஒரு திரைப்படம் என்றால் அது நாமக்கல் கவிஞர் எழுதியது. சிவனுடைய ருத்ர அம்சம் எது என்று கேட்டால் ஆஞ்சநேயரை சொல்லலாம், ஒரு பக்கம் தாயாரை சொல்லலாம். 8 டிஜிட்டையும் 8 டிஜிட்டால் பெருக்கி நாம் கால்குலேட்டர் போடுவதை மனக்கணக்கால் போட்ட அந்த மாமேதையினுடைய தெய்வம் இங்கே இருக்கக்கூடிய தெய்வம். இப்படி ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டு போகலாம். சமீபத்திலே ஜோதிடம் வேறு வாஸ்துக்கலை வேறு என்று யூடியூப்பில் பலர் பேச ஆரம்பித்தார்கள். வாஸ்து தெரிந்தவர்கள் ஜோதிடம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஜோதிடம் தெரிந்தவர்கள் வாஸ்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவனுடைய விதிப்படிதான் நடக்கும் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார்கள். எனது நண்பர்களே, நீங்க எல்லாம் பேசி முடிச்சிருங்க, அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். நீங்க பேசி ஐயா கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஐயாவினுடைய பேச்சுக்களை பாத்தீங்கன்னா கேட்டு ரசிக்கலாம். ஆக வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு அல்ல. ஜோதிடத்தினுடைய அஸ்திவாரத்தில் தான் வாஸ்து என்ற மாளிகை இருக்கிறது. ஒரு வாஸ்து கலைஞனுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி என்பதைத்தான் தம்பி சக்தி குருவிடம் சொன்னேன். ஒரு வாஸ்து கலைஞனுக்கு வாஸ்துவினுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் வாஸ்து கலையில் தோல்வி அடைந்து விடுவான். ஐயா, என் வீட்டிற்கு வந்து வாஸ்து பார்க்க வேண்டும் என்று அழைக்கின்ற பொழுதே நீங்க மணியை பார்த்திடணும். அல்லது நாமக்கல் வருகிறீர்கள், அந்த வாஸ்து இடத்திற்கோ அந்த வாஸ்து கட்டடத்திற்கு போகும்போது மணியை பார்த்திடணும். ஒரு பரந்துபட்ட நிலத்தில் ஒரு நாமக்கல்ல நீங்க இறங்குறீங்கன்னா வந்து பார்க்கணும். இப்ப என்ன நட்சத்திரம் ஓடுகிறது, என்ன லக்னம் ஓடுகிறது, 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் மண் மனை. மண்ணுதான் வளர்ச்சிங்க. அந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஒன்னொன்னுக்கு ஒரு குறியீடு கொடுக்கின்ற பொழுது மண் வளர்ச்சி என்று கொடுக்கிறான். அப்ப அந்த 4ஆம் இடத்திலே கேது இருந்தால் கண்டிப்பாக சல்லியம் இருக்கும். ராகு இருந்தால் சல்லியம் இருக்கும். சனி இருந்தால் சல்லியம் இருக்கும். என்னங்க சல்லியம் என்றால் என்ன? சல்லியம் என்பது வடசொல். வேண்டாதது உள்ளே மண்ணுக்குள் கிடக்கும். உடைந்த சிலை, உடைந்த பானை, உடைந்த எலும்புகள்,
மக்கி போன எலும்புகள், பிணம், பிணத்தினுடைய முடிகள், இப்படி 16ஆக நம்மளுடைய முன்னோர்கள் பிரிக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே சனி நின்று அந்த 4ஆம் இடத்துக்குரியவன் பாவியினுடைய காலில் நின்றால் தோண்டி பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அங்கு பிணம் இருக்கும். அதாவது மக்கி போன பிணம் இருக்கும். இத நான் நூலிலே படித்துவிட்டு உங்கள் முன் கக்கவில்லை. 16 ஆண்டுகளாக பார்க்கிறேன். ராகு இருந்தால் எருமை அல்லது பசுமாடு அல்லது 4 கால் உள்ள ஜீவன்கள் அங்கே மக்கி கிடக்கும். கேது நின்றால் கண்டிப்பாக நாய் இருக்கும். பாருங்க, இதை குறித்து வைத்துக் கொண்டு பாருங்க. அப்படி என்றால் இந்த இடத்திலே முதலிலே நமக்கு உதவுவது வாஸ்துக்கலைதான். வாஸ்துக்கலையில முதல்ல ஜாதகம் பார்க்கிற பொழுது நாம் எந்த நேரத்திற்கு வந்திருக்கிறோம், 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அங்க பாவ கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூட்சமா சொல்றேன் ஜோடலைய, நீங்க 7ஆம் இடத்துல பாவ கிரகம் நின்னா நீங்க சொன்ன காசை தரமாட்டாயா. ஒரு 10,000 20,000 பேசி போனீங்கன்னா பார்த்துட்டு பின்னாடி அனுப்புவேமா இல்லைன்னா குறைச்சுக்குங்கன்னு பேரம் பேசுவான். இது கண்டிப்பா நடக்கும். 7லே பாவகிரகம் நின்றாலோ அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6, 8, 12 இருந்தாலோ உங்களுக்கு உரிய தட்சணை வராது. எத்தனை இடங்கள்ல நான் பார்க்கிறேன் சார். நீங்க போங்க போட்டு விடுறேங்கிறான். இதுவே எனக்கு பல லட்சம் ரூபாய் இருக்கு சேர்த்தோம்னா. காரணம் என்னன்னா, முதல்ல அவன் கூப்பிடும் போதே நீங்க போட்டணும். ஜோட கலையில போட்ட உடனே 7ஆம் இடத்துக்குள்ள பாவகிரகம் இருந்தாலும் 7ஆம் இடத்துக்குரிய 6, 8 இருந்தா இந்த வாரம் நான் நாமக்கல் வர முடியாதுங்க, பிறர் தேதியை கொடுக்கறேன்னு சொல்லி நழுவிக்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி. இல்ல அங்க போய் நீங்க பேசிட்டு அவன் பேரம் பேசி கொஞ்சம் கொடுத்துட்டு சரி போய் அனுப்புறேன்னு சொல்லுவான். ஆனா 3 கட்டிய குழைச்சு போட்டுருவான். ஆக முதலிலே தொடங்குகிற போதே, வாஸ்துக்கலை என்று தொடங்குகிற போதே நமக்கு 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் உதவி செய்கிறது. 4ஆம் இடம் அந்த இடத்தினுடைய தன்மையை சொல்லுகிறது. 7ஆம் இடம் அவன் எப்படி நடந்துக்குவான்னு சொல்லுகிறது. இது முதல்ல இங்க வாஸ்துக்கு முதல் அடிப்படை பிரசன்னம். பிரசன்னம் தலைகீழா தெரிஞ்சுக்கணும் சார். பிரசன்னத்துல இப்ப என்ன நட்சத்திரம் ஓடுது, அந்த நட்சத்திரம் 4ஆம் இடத்துக்குரியவனோட சம்பந்தம் இருந்தா அவன் சந்தோஷமா நமக்கு கொடுப்பான் சார். அது மட்டும் இல்ல, 4ஆம் இடத்துல இந்த கிரகம் இருந்தால் இந்த கிரகத்திற்கு பக்கத்திலே இந்த இடத்திற்கு பக்கத்துல தான் நம்ம போக போறோம் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம் சார். இது உறுதி. அது மட்டும் இல்ல, போகும்போதே நீங்க இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல ராசி அல்லது லக்னம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கணும். அவன் அசந்து போயிருவான். இதெல்லாம் மையோட்டம் இல்ல, இதெல்லாம் குருமார்கிட்ட கத்துக்கிற கணிதங்கள் சார். 47 வருடங்களாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம் சார். மல்லிகார்ஜுன மலையில இருந்து நாங்க போகாத மாநிலம் இல்ல. நானும் தம்பியும் பொன்னையாவும் போய் கொண்டிருக்கோம். எங்க கோவை மகரிஷியோட பல இடங்கள், பல விஷயங்களை பேசியிருக்கோம். திருப்பதியினுடைய கோயிலை பத்தி பேசுறோம், மல்லிகார்ஜுனன் இதை பற்றி பேசி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒருத்தரை பார்த்தவொடனே மேக்சிமம் இந்த லக்னம் அல்லது இந்த ராசியில தான் பிறந்திருக்கணும்னு சொல்லலாம். இப்போ ஒன்னு எடுத்துக்கங்க, இங்க வரும்போது பெரிய வரவேற்பு பெற்றவர் யாருன்னா நமது அன்புக்குரிய கோவில்பட்டி ஐயா. அவரை பாருங்க, கேளுங்க. குரு சனி ராகுல தான் அவருடைய லக்னம் அல்லது ராசி அமைஞ்சிருக்கணும். ஐயா உங்க நட்சத்திரம் என்ன ஐயா? நான் குரு சரியா சொன்னா உடனே நீங்க கேட்கலாம் அவர் தெரிஞ்சவர்னு. ஆனா அவரை பற்றியோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ இதை பற்றியோ நான் கேட்டதில்லை. கேளுங்க. ஆக அதை முதல்ல சொல்லணும் சார்.
அது மட்டுமல்ல, அஸ்திவாரம் அமைக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும். கீழ்நோக்கு நட்சத்திரம், மேல்நோக்கு நட்சத்திரம், சமநோக்கு நட்சத்திரங்களா பார்க்கணும். இங்கே ஜாதகம் வருகிறது. இரண்டாவதாக, கீழ்நோக்கு நட்சத்திரம் என்றால் போர் போடணும். கீழ்நோக்கு நட்சத்திரம் என்றால் தூண்கள் போடணும். சமநோக்கு நட்சத்திரம் என்றால் தளங்கள் போடணும், செவரை எழுப்பணும். மேல்நோக்கு நட்சத்திரம் என்றால் முகடு மூடணும். அதிலும் குறிப்பாக மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டத்தில் முகடு மூடினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இங்கே ஜாதகம் வருகிறது இல்லையா? எனக்கு ஒரு நண்பர் சொல்றார், ஜோடத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. இப்ப எவ்வளவு சம்பந்தத்தை காட்டுகிறேன் சார். அது மட்டுமல்ல, இந்த கிரக பிரவேசம் வைக்கும்போது ஒன்று வச்சுங்க, முகூர்த்தம் பகலில் 15, இரவில் 15 பிரிச்சிருக்காங்க. இந்த முகூர்த்தத்தை குறித்தவன் சுக்கராச்சாரியார். ஆனா இந்த முகூர்த்தம் காலையில் வைக்கலாம், இரவில் வைக்கலாம், மாலையில் வைக்கலாம். அந்த காலத்தில் மாலையில் வைத்திருக்கிறார்கள், இரவில் வைத்திருக்காங்க. அப்ப அந்த லக்னமும் கிரகங்களும் பார்க்கிறது மட்டும் பார்க்கணும். உதாரணமாக 7ல் எந்த பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது, 12ல் எந்த பாவமும் இருக்கக்கூடாது முகூர்த்த நாளில். ஆனா இந்த கிரக பிரவேசம் என்று எடுக்கின்ற பொழுது முகூர்த்தம் உஷா காலத்தில் தான் வைக்கப்படணும். அதாவது வைகறை பொழுதில் தான் வைக்கப்படணும். இப்ப உதாரணமாக ஹோமம் செய்வார், 7-8 மணி வரைக்கும் செய்வார். அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கட்டும். சூரிய உதயத்திற்கு 48 நிமிடத்திற்கு முன்னால நீங்க பால் காய்ச்சிடணும் சார். 48 நிமிடத்திற்கு முன்னால காய்ச்சிட்டு 48 நிமிடங்களுக்கு பிறகு நீங்க விருந்து வைக்கணும் சார். கண்டிப்பா இது வாஸ்து சாஸ்திரத்தில், ஜோதிடத்திலும் இருக்கிறது சார். அது இன்றைக்கும் சில குடும்பங்கள் பின்பற்றுகிறது. பாத்தீங்கன்னா சேட்டுக பாத்தீங்கன்னா அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி ஒரு 48 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அது பிறகு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. விடிஞ்சதுக்கு பிறகு 48 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க. அந்த 48 நிமிஷம் நீங்க விருந்து படைக்கலைன்னா நீங்க 9 மணிக்கு படைச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது சார். இங்கே ஜோதிடம் வருகிறது. ஆக பிரசனத்தில் வருகிறது. அப்படி என்றால் இந்த பலர் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, முதல்ல பூஜை போட போறோம். அந்த பூஜை போடும்போது வாஸ்து புருஷன் எழுகிற நாள் அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி. இதுல பாத்தீங்கன்னா 4 அமைப்புகள் வராது. அதாவது உபயராசிகள், அதாவது உபய மாதம். அதாவது ஆணி, இந்த பக்கம் புரட்டாசி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மார்கழி, அப்படி பாத்தீங்கன்னா மீனராசியாகிய பங்குனி. இதுல மட்டும் அவர் எந்திரிக்க மாட்டார். அவர் குறுக்க நடுக்காதான் படுத்திருப்பார். சூரியன் ராசியில கால் நீட்டி தலைய அதனுடைய எதிர் ராசியில வைத்திருப்பார். முகத்துல பார்த்திருப்பார். இடது கையை கீழே வச்சு வலது கையை மேல வச்சு படுத்திருப்பார். ஒருத்தர் கேட்டார், ஏங்க இடது கையை கீழே வைக்கணும்னு. இங்க மருத்துவ மேதையில் இருக்கலாம். ஒரு மனிதன் படுக்கின்ற பொழுது இடது கையை கீழே வச்சுதான் படுக்கணும், வலது கையை கீழே வச்சு படுக்க கூடாது. இது மருத்துவ விதி, இது ஜோதிட விதி. அந்த ஜோதிட விதியிலையும் ஜோதிடத்திலையும் இந்த கருத்து வருகிறது, வாஸ்துலையும் வருது. ஒரு ஆணோ பெண்ணோ தலை வைத்து படுக்கின்ற பொழுது தெற்கு மேற்குல தான் வைத்து படுக்கணும்னு ஜோதிட விதி இருக்குது. வாஸ்து விதியிலும் மயன் சொல்லி இருக்கிறார். ஏங்க மேற்கையும் ஏன் தெற்கையும் தலை வைத்து படுக்கணும்? காரணம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்க சார். பூமி 23 டிகிரி வடகிழக்காக சாய்ந்திருக்கு. அப்ப வடக்கும் கிழக்கும் பூமி சாய்ந்திருக்கும் போது தெற்கும் மேற்கும் உயர்ந்துதானே இருக்கும். அதனாலதான் தெற்கு மேற்குல தலை வைங்க என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கில் வைக்கக்கூடாது என்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது. வடக்கில் தண்ணி மட்டும் போகலாம். ஏன் தண்ணி போகலாம், ஏன் தெற்குல போகக்கூடாதுன்னா, மேற்கும் தெற்கும் பூமியினுடைய அமைப்பு மேடு, வடக்கும் கிழக்கும் பள்ளம். இப்போ ஒண்ணு வச்சுக்கங்க,
நாமக்கல்ல ஒரு மனிதர் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய தோட்டம் வாங்கிட்டார். ஆனா நான் எப்பொழுதுமே பேர் சொல்றதில்ல, அட்ரஸ் சொல்றதில்ல. என்னுடைய பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து சொல்லுவேன். இப்ப அந்த ஊர் சொல்றதையும் விட்டுட்டேன், எங்க இருக்கேன்னு சொல்றதில்ல. அப்ப மலை, நாமக்கல் மலை இப்படி வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த மலையில ஒருத்தர் கேட்டார், நீங்க சொன்னது மாதிரி நிலம் வடக்கு கிழக்கு பள்ளமா இருக்கணும், தெற்கு மேற்கு உயரமா இருக்கணும்னா மலை அப்படி இருக்காதே, குமாச்சியா இருக்கும். அப்படி என்றால் அந்த மயன் தெரியாமலா சொல்லி இருப்பான்? ஒரு மலை என்று எடுத்தோம்னா மலையினுடைய கிழக்கு சரிவுல நீங்க வீடு கட்டணும். அப்ப மேற்க இருக்கும் மலை, கிழக்க பார்த்து வீடு கட்டணும். அதே மாதிரி அப்படி அந்த பக்கம் கட்டினீங்கன்னா உங்க வீட்டினுடைய தலைவாயிலுக்கு பின்னாடி மேற்கு இருக்கணும். அப்படி இருந்தால் உங்க வீடு அல்லது உங்க தோட்டம் அல்லது உங்க மாட்டு பண்ணை அல்லது நாமக்கல்ல இருக்கக்கூடிய கோழி பண்ணை சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இதுல பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனையோ கோவில் இருக்கு. ஆதி சங்கரர் 6 இடங்கள்ல சிறி சக்கரம் வச்சிருக்காரு, ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். ஆனால் திருப்பதியில மட்டும் கூட்டம் ஏன் வருது? நான் சொல்றேன், சக்கரத்தால குறை சொல்லல. இறைவனாக இருந்தாலும் வாஸ்துக்கு கட்டுப்பட்டவனே அப்படிங்கறதுக்கு ஒரு கருத்து என்ன என்று கேட்டா, திருப்பதி போகாதவங்க யாருமே இங்க இருக்க முடியாது, இருக்க மாட்டீர்கள். அப்ப திருப்பதி வெங்கடாஜலபதி முதுகுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மலை அடுக்கமா போகும். அதனுடைய வாயில் போனீங்கன்னா கொடிமரம் இருக்கும், கொடிமரத்துக்கு கீழே வரைக்கும் நீங்க கார் போயிடலாம். அந்த மேல இப்ப நீங்க கொடிமரத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேல அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். அது மட்டும் இல்ல, வடக்கும் கிழக்கும் அங்க வாசல் வச்சு வடகிழக்குல தண்ணி வச்சிருப்பாங்க, புஷ்பகரணி, அதான் குளம். இதெல்லாம் காலங்களை அனுசரிச்சு வச்சிருக்காங்க சார். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கும் அந்த கோவிலுக்கும் தொப்புள் கொடி பகுதியில தான் அந்த கொடிமரம் இருக்கு. வாஸ்துல என்ன சொல்றாங்க, ஆகம வாஸ்துலன்னா அந்த கோவிலும் அந்த கருவறையும் 2ஆக பகுத்தோம்னா அதனுடைய பகுதியில தான் தொப்புள் இருக்கணும், கொடி இருக்கணும். இப்ப ஒரு எனக்கு எடுத்தீங்கன்னா இங்கேயும் பாதத்தை எடுத்து 2ஆ பிரிச்சா கரெக்டா தொப்புள் இருக்கும். ஆனா அதே அளவு நம்ம தம்பிக்கு இருக்காது, ஏன்னா என்னை விட ஒரு உயரம். அப்ப அவருடைய அளவு எடுத்து பார்த்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா தொப்புள் பகுதி அங்கே வரும். இது வாஸ்துசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க. ஒரு மனிதனுடைய கை நீளத்தை வைத்து இவ்வளவு அறைகள் இருக்கணும்னு சொல்லணும். நீங்க என்ன செய்யணும்னா இப்படி போய் இப்படி வச்சு இப்படி போய் வச்சு பாருங்க, அந்த உயரமும் இந்த கீழே இருக்கிற உயரமும் உங்க உயரமா இருக்கும். இது வாஸ்து சாஸ்திரத்துல குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிமரமும் மட்டுமல்ல, கொடிமரம் 32, மேல 33. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு 33 இருக்கு சார். அதுக்கு மேல கொடிமரத்துக்கிட்ட நந்தி இருக்கும். இந்த மூளையை தூரமா வச்சு பாத்தீங்கன்னா நந்தி மாதிரி தெரியும். அப்ப அந்த கொடிமரம் என்னைக்கு நடணும்? அது மக நட்சத்திரத்தன்னைக்கு தான் நடணும்னு சொன்னான். ஏன்னா அஸ்வினி மகம் மூலம் மந்திரத்திற்கும் வாஸ்துக்கும் உரிய நாள். இது உண்மை சார். எனக்கு வாஸ்து பலிதமாகணும், எனக்கு ஜோதிடம் பலிதமாகணும்னா ஒரு சூட்சமா சொல்றேன். மூல நட்சத்திரம் என்னைக்கு ஆரம்பிக்குதோ அதுல திரவ உணவை மட்டும் உண்டு. என்னைக்கு முடியுதோ கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் 23 மணி நேரம் வரைக்கும் நடக்கும். நீங்க மந்திரத்தை நீங்க உங்களுடைய எந்த மந்திரம்னாலும் உபாசனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மந்திரம் சித்திச்சு அந்த கலையில மேல போவீங்க. இது நான் சொல்லல, கேபியினுடைய தம்பி இருக்கிறார், கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மூல நட்சத்திரத்தன்னைக்கும் அது பண்ணணும். ஒரு வீட்டில் விருத்தியே இல்லை, ஒரு வீட்டில் எந்நேரமும் வருத்தம், ஒரு வீட்டில் எந்நேரமும் கலகம் என்றால் பசும் சாணத்தை எடுத்துக்கணும் சார். ஏதாவது ஒரு கோவிலுடைய தீர்த்தம் எடுத்துக்கணும். மஞ்ச கிழங்க உரசி அந்த மஞ்ச கிழங்க வழிச்சுக்கணும். இந்த 3ஐயும் கலந்து வீடுல தெளிச்சு தொடச்சு விட்டீங்கன்னா போதும். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா வறுமை விலகுங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான உண்மை சார்.
நான் ஒன்னு சொல்லுவேன், படிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் முதல்ல என்ன சொல்றேன்னா, நீங்க வளமா இருங்க, தயவு செய்து வளமா இருங்க, பணத்தோட இருங்க, காரு பங்களாவோட இருங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா உன்னைய பார்த்துதான் அவன் திருந்தணும். அவன் வறுமையில எப்ப என் கடன் தீருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள இன்னொருத்தன் 5000 ரூபாய் நீ கொடுக்கலையே, ஏயா கொடுக்கலன்னு கேட்டா அவன் நம்மகிட்ட கேட்பானா? அப்ப நம்ம சொல்றது அவன் ஏத்துக்கணும்னா முதல்ல நாமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். சார், நீ ஏழையா பிறந்தது தப்பு இல்ல சார், 40 வயசுலயும் நீ ஏழையா வருவீங்க, அதான் தப்பு. எங்க அப்ப என்னை பெத்துட்டாங்க ஏழை அம்மா. உனக்கு என்ன வயசுன்னு கேட்பேன். 44 வயசு வரைக்கும் நீ என்ன செஞ்ச, என்னையா செஞ்ச? அதற்குரிய சான்றோர்களை பார்த்து செய்யணும். இப்போ 27 நட்சத்திரத்துல மந்திரம் எழுத்து இது சொன்ன. இப்போ அசுவனி எடுத்தோம்னா இந்த கால் ஊன்றதுக்கு மகத்தை சொன்னேன். அசுவனி இருக்கு இல்லையா, பழைய வீட்டை இடிக்கணும், புதுப்பிக்கணும். அது மட்டும் இல்ல, இது சாஸ்திரத்திலேயே அதை சொல்லி இருக்கு. பழைய வீடை இடிக்கிறதுக்கு அசுவனியில இடின்னு சொல்லியிருக்கான், புனரமைப்பு செய்யணும்னா. அது மட்டும் இல்ல, எப்பெல்லாம் உனக்கு மாரக திசை மாரக புத்தி நடக்கிறதோ, எப்பெல்லாம் உனக்கு மாரக திசை மாரக புத்தி நடக்கிறதோ அப்பெல்லாம் மொட்டையை போட்டு அசுவனி நட்சத்திரத்தில் அந்த மாரகத்தினுடைய பயம் விளைகிறோம், இல்லைன்னா அவமானம் விளைகிறோம். ஏயா நீ அப்படியானா? ஆமையா. அதாவது பிறருக்கு சொல்லுகிற போது நாம் சரியா நடக்கணும். ஐயா இவ்வளவு பேசுறோமா, அப்ப நம்ம வீட்டை ஒருத்தன் பாக்குறான். அப்ப வாஸ்துக்கார எப்படி கட்டியிருக்காருன்னு எல்லாத்தையும் பார்ப்பான். ஏதாவது சின்ன குறைந்தா என்கிட்ட பேசுற கூட பயந்துட்டு என்கிட்ட இருக்க மிஸ்ஸஸ் கேட்பான், என்னங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்லுவோம். என்ன காரணம்னா, இப்ப நீங்க சாஸ்திர முறைப்படி நடந்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு சாஸ்திரம் உங்களை கை கொடுக்கும் சார். ஒரு நாளும் உங்களை கீழே விடாது சார். நிறைய வாங்குங்க. நான் தமிழ்நாட்டிலே அதிகமா வாங்குறவன் நான் தான் சார். இப்ப கூட காலையில கேட்டாரன் ஒருத்தர் போன் பண்ணமா, அண்ணே நான் 3 ரூபா வாங்குறேன்னு இந்த இடத்துக்குன்னு. ஏயா அவன்கிட்ட நான் 40,000 ரூபாய் கேட்டிருக்கேன், போக்குவரத்து இல்லாம நீ ஏன் 3 ரூபா கேட்டிருக்கேன், நான் அசிங்கம் பண்றேன்னு. வாங்கணும் சார். அந்த அளவுக்கு கலையும் வாஸ்தையும் ஜோதிடத்தையும் ஐயம் திரிவரா கற்கணும் சார். அது மட்டும் இல்ல, இப்ப நான் உட்கார்ந்த உடனே இது போட்டு கொடுத்தாங்க சார். அதாவது வீட்டை 9 பாகமா பிரிக்கிறோம். பிரிக்கிற போது முடிச்சிடறேன் சார். வடகிழக்கு கிழக்கு கிழக்குன்னு பிரிக்கின்ற பொழுது நீங்க எப்ப குடி போறீங்களோ அந்த குடி போற நாள் அன்னைக்கு அந்த நட்சத்திரம் பார்க்க வேண்டியதுல சூரியன் நின்ற நட்சத்திரம் பாருங்க. அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் ஓடுது, சதயம் வந்துருச்சு, இப்ப வந்துருச்சு. நான் காலையில எங்க மதுரையில பூஜை பண்ணும்போது அவிட்டோம். தலைவா அப்படியா சார், தலைவா இந்த கும்பத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, அதுதான் இவருடைய இதுன்னு சொன்னேன். அப்படின்னா விளையாட்டுக்காக சொல்லல, ஒரு நோட்டை போட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் எழுதுனா சனி கும்பம், அதுக்கடுத்து என்னதுங்க அவிட்டம், அதுக்கடுத்து என்னங்க சதயம் புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரத்துக்குள்ளதான் சார் அத்தனை பேர் இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் வேணா தள்ளி இருப்பாங்க சார். இப்ப இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டு பார்க்கணும். அப்ப இந்த சதயத்துக்கு முந்தின நட்சத்திரம் அவிட்டம், பிந்தின நட்சத்திரம் ராகுக்கு புரட்டாதி. இதை எங்க எழுதணும்னா நடுவுல எழுதணும். அதுக்கு பேரு பிரம்ம பாகம்னு பேருங்க. இப்படி நட்சத்திரங்களை எழுதி வருகின்ற பொழுது உங்களுக்கு யமன் பாகத்தில் விழுந்தா நீங்க குடி போனீங்கன்னா அதுல இருந்து கரெக்டா 45 நாள் உங்களுக்கு ஒரு மரண செய்தி வரும். இல்லைன்னா பெரியப்பாவா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம். இது பாருங்க, அக்னியில இருந்தா அந்த கிரகப்பிரச அன்னைக்கே சேலையில தீப்பிடிக்கும் சார். அல்லது ஏதோ ஒரு வயர்ல மின் கசிவு ஏற்படும்.
இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்டுட்டு போறதை விட இந்த ஜாதகம் சரியா இருக்கிறதா, அப்ப குடி போகும்போது இந்த நட்சத்திரத்துல போனோமே இது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நவகிரக இது போட்டு பார்க்கணும் சார். இவர் வேற ஒரு காரணத்துக்காக கொடுத்திருக்கார். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல இடது பக்கம் இருக்கும். ஆனா நீங்க இந்த முறையில போட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் எடுக்க கூடாது சார். போட்டீங்கன்னா கண்ணில என்ன நட்சத்திரம் விழுகுது, கும்பத்துல என்ன நட்சத்திரம் விழுகுதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம யமன் பாகத்திலே நட்சத்திரத்தில் விழுந்து குடி போகி அன்றைக்கு ஜீவன் இல்லைன்னா நிச்சயமா அந்த வீட்டு தலைவன் சரியாக 3 ஆண்டுக்குள் இறந்து விடுகிறான். ஆக ஜீவன் மிக முக்கியம் சார். ஜீவனும் நேத்திரமும் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியம். அதே சமயத்தில் நீங்க கிரகப்பிரவேசம் செய்கிற பொழுது அல்லது திருமணம் முடிக்கின்ற பொழுது யமனில் வைத்து விட்டால் அவ விவாகரத்துக்கு வழிவகுத்து விட்டுருவார், அல்லது அந்த வீடை வித்து விடுவீர்கள். இது நடக்குது சார். இப்போ நான் பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், வடகிழக்குல மாடிப்படி வைத்தால் கரெக்டா 12 ஆண்டுக்குள் அந்த வீடு உங்க கையை விட்டு போய்விடும். ஏன்னா வடகிழக்கு தான் நம்ம சிவபெருமான் தலை வைத்து தென்மேற்கா கால் நீட்டி இருக்கார். அப்ப அங்க மாடிப்படி வச்சீங்கன்னா ஒன்னு கோர்ட்டுக்கு போயிரும் அல்லது அவன் கைவிட்டு போயிரும் சார். அவ்வளவுலாம் வேண்டாம் சார். வடகிழக்குல மாடிப்படி வச்சிருந்தா நிச்சயமா பாருங்க இள வயசுலயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது ஆணோ பெண்ணோ. ஏன்னா இருதயத்தினுடைய அமைப்புக்கு வடகிழக்கு. அந்த தென்மேற்கு கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, பெண்களுக்கு மாத விளக்குல ஒரு கட்டடத்துல போனாலே தெரியும், தென்மேற்குல மாத விளக்கு கெட்டு போயிருச்சுன்னா மாத விளக்கு கெட்டதாகவே இருக்கும், சரியான நேரத்தில் வராது. ஆக வாஸ்துவை மேலோட்டமாக படிக்காம ஆழமாக அதே சமயத்தில் ஜோதிடத்திலும் படிங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எப்படி வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னாங்களோ இப்ப ஒற்றுமையை சொல்லியிருக்கேன். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இப்ப இருக்கிற 2-3 இளம் ஜோதிடர்கள் அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கறதில்ல, இந்த மீட்டிங் மூலமா கொடுக்கிறேன். தயவு செய்து வடகிழக்குல பூஜை அறை வைக்காதீங்கிறாங்க. தயவு செய்து வைக்காதீங்க. என்னடா நம்ம 47 வருஷமா எத்தனை இடங்களை பார்த்திருக்கேன், எத்தனை மொழிக்காரர்கள்ட்ட போயிருக்கேன், நடக்காத கிராமங்களுக்கு போய் செய்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வேதனைப்படுகின்ற பொழுது ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு. அவர் சொன்ன காரணம், அங்க விளக்கேத்துறீங்கள அங்க நெருப்பு இருக்கு, அங்க தீபம் ஏத்துறீங்கள அது நெருப்பு இருக்கு, சாம்பிராணி காட்டுறீங்களா நெருப்புள்ள இடத்துல பூஜை பண்ணாத. அப்ப அறிவில் சிறந்த பெரியோர்கள் இங்க இருக்கீங்க. நெருப்பு என்று சொன்னா நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா இருக்காங்க, தம்பி பொன்னையா இருக்காருங்க, கேளுங்க. நெருப்பு ஒரே நெருப்பு இல்லை. மேசத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு காட்டு நெருப்பு, சிம்ம நெருப்பு தத்துவம் வெரி குட், அல்லது அடுப்பு நெருப்பு, இப்படி வச்சுக்கலாம் தம்பி. ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த பூஜை அறை வடகிழக்கில் வச்சிருக்கீங்க பாருங்க, அதை நெருப்புன்னு சொல்ல மாட்டான், மங்களம் என்று சொல்லுவான். விளக்க எடுத்துட்டு வான்னு மட்டும் அங்க சொல்ல மாட்டான், மங்களம் சொல்லுவான். அங்க ஆணும் பெண்ணும் விளக்கேற்றுவார்கள். அதுல ஒரு சின்ன திருத்தம், ஆண் விளக்கேற்றக்கூடாது, பெண் விளக்கேற்றணும். அப்ப ஆண் என்ன செய்யணும்னா, அகல் விளக்கு இருக்கு இல்லையா, மண் விளக்கு, அதுதான் ஏத்த சொல்லி நம்ம சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. பெண் அகல் விளக்கு ஏற்றக்கூடாது. அவள் வெள்ளியில விளக்கேற்றணும், இல்லாட்டினா பித்தளையில ஏத்தணும். தயவு செய்து உங்க பெண் மக்களை கேட்டுக்கிறேன், எவர் சில்வர்ல ஏத்தாதீங்க. அது சனி, அது இரும்பு, ஏத்தாதீங்க. ஒரு வெள்ளி விளக்கு வாங்கிக்கங்க. வாங்கணும் நினைங்க சார், வாங்கிருவீங்க. தைரியமா வாங்குங்க. நீங்க நாளைக்கே போய் வெள்ளித்தட்டுல சாப்பிடணும்னு காலைல எந்திரிச்சு வெள்ளித்தட்டு, இதுக்கு மானச யோகம்னு ஒரு இது இருக்கு.
இதைத்தான் 10,000 வாங்கிட்டு சொல்லி தர்றான். காலையில சூரிய உதயம் எந்திரிச்சிட்டு நம்ம என்ன வேணும், என்ன நம்ம தம்பி பொண்ணையா என் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா இவர் பேசவே மாட்டார்னு வச்சுக்கோங்க. உதாரணமா அவரா தேடி வந்துருவாரு. நியாயமான கோரிக்கைக காலையில சூரிய உதயத்தில் நினைச்சா வரும். நான் சொல்றது புரியுதுங்க இல்லையா? அது மாதிரிதான் அந்த எண்ணங்கள் அங்க போய் உட்காரும் போது அந்த வலை இதாகுது. அது மட்டும் இல்ல, சயின்டிபிக்கா என்னன்னா வடகிழக்குல இருந்து அந்த காந்த ஆற்றல் வருது சார், தென்மேற்குல ஸ்டோரேஜ் ஆகுது. அப்ப காந்த ஆற்றல் உருவாகிற இடம் வடகிழக்கு. அப்ப அங்க உட்கார்ந்து பூஜை செய்யலாமா இல்லையா? சரி, அதையும் விடுங்க சார். தென்மேற்குல தான் பருவக்காற்று வருது. அது அப்படியே முட்டி அசாம் காடுகள்ல போய் ஆடி ஆவணி அப்படின்னா சில அடமழையா வருது. அப்ப இந்த 2 பருவக்காற்றும் இந்தியாவில் இல்லைன்னா நம்ம நாடு பாலைவனம் சார். அதனாலதான் இந்த காற்று ஓட்டத்துல தான் நின்று தவம் பண்ணேன்னா, தியானம் பண்ணேன்னா, தூங்கினேனா, எழுதுனேனா, படிச்சேனா, இறைவனை நினைத்தேனா உனக்கு எல்லாம் நடக்கும்ங்கிறனாலதான் தென்மேற்களையும் பூஜை அறை வச்சுக்க, வடகிழக்கிலையும் வச்சுக்கன்னு சொன்னோம் சார். அதனால இவ்வளவு காரணங்களை நான் சொல்லி இருக்கிறேன். தயவு செய்து மாத்தாதீர்கள். வடகிழக்கு என்பது ஒரு புனிதமான இடம், தென்மேற்கு என்பது புனிதமான இடம். அந்த தென்மேற்கு வடகிழக்கு ஜாதக ரீதியா சொன்னாங்க குரு பகவான் அருளாட்சி புரிகிறார் சார். அப்ப குருனா விரிந்தன்னு அர்த்தம், பரந்தன்னு அர்த்தம். அதாவது கீழே பாத்தீங்கன்னா மண் தத்துவம், அப்படியே பாத்தீங்கன்னா மேல சகசரநாம தளம், அதுல குரு தத்துவத்தை வச்சிருக்கிறான். 16 இது வச்சிருக்கிறான். அந்த குரு தான் அமுதத்தை பெற்று தருவான். அதான் ஞானப்பால். ஞானப்பால்னா என்னன்னா, அவன் தவம் பண்ண நம்ம ஓட்ட நாக்குக்கு கீழே ஒரு நாக்கு இருக்கும், இங்க பொத்து, இங்க அமுதப்பால் வரும். அதை குடிச்சவன் தான் சார் சிரஞ்சீவி என்று கூறி, வாசுக்கும் ஜோடத்துக்கும் பல இடங்களில் ஒற்றுமை இருக்கிறது, வழிகாட்டுகிறார் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அஷ்டசக்தி ஒரு தடவை பார்த்தேன் சொல்றீங்க. நான் கிட்டத்தட்ட டெல்லி, அதே மாதிரி தம்பியோட பல மாநிலங்கள் போயிருக்கேன். ஒரு சின்ன கருத்து வந்துச்சு, எல்லா ஊர்லயும் போயிட்டேன், என்ன இந்த அஷ்டசக்தி நம்மளை கூப்பிடவே இல்லை அப்படின்னு. திடீர்னு ஒரு போயிட்டு ஹைதராபாத் போயிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன், கூப்பிட்டாரு அஷ்டசக்தின்னு. இறைச்சல்ல கேட்கல, யாருங்கன்னு. ஐயா நான் தான் பதறிய, நான் தான் தம்பி கோச்சுக்காதீங்க, ஹைதராபாத்ல இருந்து இதுல வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வரேன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் சேலத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை போறேன், கொல்லிமலைக்கு 2 தடவை போகும்போதெல்லாம் இந்த ருத்ர சந்திச்சுட்டு போறேன். எனக்கு ஒரு நல்ல ஆத்மா, நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு. நல்ல பணி செய்யுங்க. ஏன்னா ஜோதிடம் நமக்கு என்ன செய்தது, வாஸ்து என்ன எனக்கு செஞ்சது அப்படின்னு கேட்கறத விட நாம வாஸ்துக்கு என்ன செய்தோம் அப்படின்னு நினைங்க, முன்னேறிடுங்க. வணக்கம். உயர் திரு வாஸ்து சாம்ராட் நவமணி சண்முகவேல் ஐயா மிக அற்புதமாக வாஸ்துவில் ஜோதிடம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். வாஸ்துவும் ஜோதிடமும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்ததுதான். வாஸ்து வேறு, ஜோதிடம் வேறு அல்ல என்பதை மேல்நோக்கு கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் வாயிலாகவும், எந்த இடத்தில் பாத்தீங்க அப்படின்னா பூஜை அறை வைக்க வேண்டும் என்ற மிக தெளிவான விளக்கங்களையும், மிக அற்புதமான வாஸ்து ஜோதிட சூட்சமங்களை கூறிய நம்முடைய உயர் திரு நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கு வாஸ்து மகா கலைஞானி என்ற பட்டமும் விருதும் வழங்கி நம்முடைய தங்கப்பாண்டியன் ஐயா, மருதமலை குருஜி ஐயா, பொன்னையா சுவாமிகள் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.